என்ன நோக்கத்துக்காக கர்த்தரனை அழைத்தாரோ வேறு பிரித்தாரோ அதை செஞ்சு முடிச்சிருவேங்கிறார். ஆனா அசைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குமா? வரும். 1000 காரியங்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை அசைக்காது. அப்போஸ்தலர் 20:22 இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன். கட்டாயம் எருசலேம் போகணுங்கிற ஒரு தீர்மானம் பண்ணியிருக்கிறாரு. எருசலேம் போகிறேங்கிறாரு. ஆனால் ஒரு காரியம் சொல்கிறார், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை எனக்கு தெரியாதுங்கிறார். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு எனக்கு துல்லியமாக தெரியாதுங்கிறார். ஒரு மனிதன் அப்போஸ்தலராக இருக்கிறாரு அல்லது தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அவர் தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு, அவருக்கு எல்லாமே கர்த்தர் காமிச்சிருவார் அப்படி சொல்ல முடியாது. எந்த நேரத்தில் எதை காமிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானிச்சிருக்கிறாரோ அது மட்டும்தான் கர்த்தர் காமிப்பார். இவர் சொல்கிறார், இவர் பெரிய தீர்க்கதரிசி, அதே நேரத்தில் மிகப்பெரிய அப்போஸ்தலன், அங்கே எனக்கு நேரிடும் காரியங்கள் எனக்கு தெரியாதுங்கிறாரு. அடுத்த வசனம், கட்டுக்களும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியான பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். ஒன்று தெரியும், எங்கே போனாலும் கட்டுக்கள் இருக்கு, உபத்திரம் இருக்குண்டு ஏற்கனவே ஆவியான டீட்டெயிலாக சொல்லிட்டாருங்கிறார். ஏன்னா இவர் முத ஆண்டவருக்குள்ளே வந்தார் இல்லையா, அவர் உள்ள ஃபஸ்ட்டு ஜேர்னிக்குள்ளே வரும்போதே சொல்லிட்டார், என்னுடைய நாமத்து நிமித்தம் அவர் நான் எவ்வளவு பாடுபட வேண்டும்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்னாரு. ஆவியானவர்னு சொல்லிட்டாரு. அங்கே என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் ஒன்று நடக்கும், கட்டுக்களும் உபத்திரவங்கள் மாத்திரம்தான் எனக்கு இருக்கும்னு தெரியுது. அதனால் எனக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணுங்க. எனக்கு நான் போகிறதா போகலையான்னு எனக்கு தெரியல, எனக்கே மனசு உடஞ்சி போயிடுச்சு, அப்படியே நான் சோர்ந்து கலங்கி போயிருக்கேன்னு சொல்லலை அவர். அப்படியே மனம் சொந்து போயிட்டேன், மனம் நொந்து போயிட்டேன், எனக்கு அப்படியே ஜெபிக்கிறது கூட மனசே இல்லை, அதனால் எனக்காக சபையாரெல்லாம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கும்படி சொல்கிறேன்னு சொல்லலை. சொல்கிறாரு, ஆகிலும் 24 ஆகிலும் அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். நீங்கள் ஆங்கில பைபிள் NKJV KJV படித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். அவைகள் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் இருக்கு, அதில் நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் மூவ் மீன் இருக்கும். நன் ஆஃப் தீஸ் திங்ஸ் மூவ் மீ, இது ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறார். கட்டுகள் இருக்கு, உபத்திரவு இருக்கு, ஆனால் ஒன்று எனக்கு தெரியவா தெரியும், இது என்னை அசைச்சிடாதுங்கிறார். அதாங்க விசுவாசம் மனுஷன். கட்டுகள் இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டம் இருக்கு, எனக்கு கண்ணீராக வரைஞ்சு சொல்லலை, இவை ஒன்றும் என்னை அசைக்காது. பிசாசை நம்ம எப்படியாவது அசைச்சு பார்க்கணும்னு நினைப்பாங்க. சில செய்திகளை கேட்க வைத்து, சில சம்பவங்களை நம்ம கேட்க வைத்து, இதை குறித்து என்ன செய்ய போகிற, அதை குறித்து என்ன செய்ய போகிற, இது இப்படி நடக்குது, அது அப்படி நடக்குது, இப்படியே போயிட்டு இருந்தால் வாழ்க்கை எப்படி ஆகுன்னு பல காரியங்களை மனதில் யோசிக்க வச்சு உங்களை அப்படியே அசைக்க பார்ப்பான். அப்போ என்ன செய்யணும்? அப்போ என்ன செய்யணும்? எனக்கு ஒரே கவலையாக இருக்குது, ஜெபம் பண்ணுங்க. பக்கத்தில் விட சொல்லுங்க, எந்த ஒரு காரியமும் என்னை அசைக்காது, இவை ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். ஆமென். கவலைப்பட்டுட்டீங்கன்னா அசைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். none of these things move me, ஒன்றும் என்னை அசைக்காதுங்கிறாரு. அதாங்க விசுவாசம் மனுஷன். சொல்றாரு, அவன் துச்செய்தியை கேட்கறதுனாலே பயப்படான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் அவன் அசைக்கப்படான்ங்கிறாரு. அசைக்கப்படான்னா அசைக்கப்படக்கூடிய சம்பவங்கள் வரும், ஆனால் அவன் அசைய மாட்டாங்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நம்ம அசைச்சு பார்க்காதா? 1000 காரியங்கள் வரும். இயேசுநாதரே சொன்னார், காற்றும் கடலும் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிட்டு இருக்கு. காற்றும் கடலும் புயலும் அந்த வீட்டுக்கு வரலன்னு சொல்லலை, வந்துச்சு, ஆனால் அந்த வீடு நின்றுச்சு. வாசிப்போம். ஆகிலும் அவையில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும். என்னுடைய ஊழியத்தை கண்ணீரோடு முடிக்கும்னு சொல்லலை, என் ஓட்டத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கும்னு சொல்கிறாரு. அதாங்க மனுஷன், என் ஓட்டத்தை சந்தோஷமாக முடிக்கணுங்கிறாரு. நீங்கள் எப்போ சந்தோஷத்தை இழக்கிறீர்களோ உங்களை ஸ்ட்ரென்த்தை இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிழ்ச்சியே நம்முடைய பலன். தமிழில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதை நம்முடைய
பலன். ஆங்கிலத்திலாம் கரெக்டாக இருக்கும். அந்த ஜாய் ஆஃப் தி லார்ட் இஸ் ஸ்ட்ரெங்த் இருக்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது பாடு அனுபவிச்சு கஷ்டப்பட்டு சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து போகிறது கிடையாது. ஊழியமும் சரி, நிறைய மக்கள் ஊழியம்னாவே பெரிய பாரம் நினைக்கிறாங்க. சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துட்டோம், நம்ம தான் சுமந்துட்டோம், பிள்ளைகளாச்சும் ஏதாச்சும் இன்ஜினியரு டாக்டர்னு போயிட்டோம். நீங்கள் சுமக்க முடியாத பாரத்தை சுமந்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கர்த்தர் செய்ய சொல்லாததே செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்பப்பெல்லாம் ஒரு காத்தை சுமையாக தெரிஞ்சிச்சுன்னா கர்த்தர் அதை செய்ய சொல்லலைன்னு அர்த்தம். கர்த்தர் சொன்னார், என் சுமை லகுவாகவும் என்னுடைய நுகம் மெதுவாகவும் இருக்குன்னாரு. அது லகுவானது, எளிதானது, அதான் கர்த்தர் கொடுக்கிறது. கீழே வாசிப்போம், அதே வாசிக்க. ஆகிலுமின் அவையில் ஒன்றை குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகி இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவேன், அதை நிறைவேற்றி முடிப்பேங்கிறாரு. என்ன நோக்கத்துக்காக கர்த்தரனை அழைத்தாரோ வேறு பிரித்தாரோ அதை செஞ்சு முடிச்சிருவேங்கிறார். ஆனால் அசைக்கக்கூடிய சம்பவங்கள் நடக்குமா? வரும். 1000 காரியங்கள் வந்தாலும் ஒன்றும் என்னை அசைக்காதுனர். அவன் அசைக்கப்படான் இருக்கு பார்த்தீங்களா, அவன் அசைக்கப்படக்கூடாது. அத்தனையிலிருந்து கர்த்தர் வெற்றி சிறக்க பண்ணுவார், தேவைகளை சந்திப்பார், வெற்றியின் மேல் வெற்றிகளை கொடுப்பார், ஜெயத்தை கொடுப்பார். எந்த பிரச்சனைக்குள்ள போனோமோ அதுக்குள்ள சக்சஸ்ஃபுல்லாக வெளியே கொண்டு வந்துருவார். சவால்கள் உண்டா? உண்டு. உலகத்தில் உபத்திரமே இல்லைன்னு சொல்லலை, உண்டுன்னு தான் சொன்னார். ஆனால் ஜெயிப்போன்னு சொல்றாரு.